நீங்க யாரு? தாத்தா வீட்ல இருக்காரா? இருக்காரு, உள்ள வாங்க. வணக்கம் தாத்தா. வாப்பா வாப்பா உட்காரு. நீ வண்ட குஷில நான் உனக்கு ஒரு சூப்பர் பாட்டை பாட போறேன், கேளு. இதுக்கு முன்னாடி நீங்க தாத்தாவோட பாட்டு கேட்டிருக்கீங்கல்ல? பல தடவை நான் கேட்டிருக்கேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆனா தாத்தாவோட பாட்டை கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நான் ஏதாவது பண்றேன். தாத்தா ஒரு நிமிஷம், நீங்க பாடுறது நிறுத்துங்களேன். எதுக்கு நான் பாடு, நீ பாடுன்னு சொல்லு. அது அங்கிள் ரொம்ப டயர்டா இருக்காராம். அவரு காலையில கேக்குறாராம், அருமையான காலை பொழுது, சுத்தமான காத்து, அது கூட உங்களோட பாட்டு கேக்கும் போதே ஆஹா சூப்பரா இருக்குல்ல. நீ சொல்றது உண்மைதான் சிவா. காலையில பாடுறதும் ரொம்ப அருமையாதான் இருக்கும். காலையில நல்ல பாட்டா பாடுறேன். யாரது? யாரங்க? ஒரு வேளை திருட உள்ள வந்துட்டான் போல இருக்கு. அங்கிள் நீங்களா? சாரி, நான் உங்களை திருட நினைச்சிட்டேன். நீ சிவாவா? ஆமா. நீங்க இங்க என்ன பண்றீங்க? கொஞ்சம் மெதுவா பேசுப்பா. நான் ஒரு கிரைம் ரிப்போர்ட்டர். இன்னைக்கு வேதாஸ் நகரத்துக்கு 2 கேங் வர போகுது. ஒன்னு பேந்தர் கேங், இன்னொன்னு ஃபாக்ஸ் கேங். அத பத்தி நான் பத்திரிக்கையில எழுத போறேன். அவங்கள தான் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நாளைக்கு அவங்க வேதாஸ் கார்டன்ல சந்திக்க போறாங்கப்பா. ஆல் தி பெஸ்ட். ஹலோ பேந்தர், எங்க இருக்க நீ? நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். பேண்டர் கூட ஒருத்த மோதி ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. நான் பின்னாடி இருக்கேன். நீ இன்னும் அலர்ட்டா இருக்கணும். நான் ஃபாக்ஸோட தந்திரம் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. என்கிட்ட இருந்தா யாரும் தப்பிக்க முடியாது. யாரது? போய் போடுங்க. அந்த அங்கிளை விடுங்க, விடுங்க. பையா, யாரா நீ? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஷிவா, என்னோட பேரு ஷிவா. என்னாச்சும் சொல்லுங்க. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? போலீஸ் ஏதாவது வந்துருச்சா? சொல்லுங்க உண்மைய. வந்தது ஒரு பையன். என்னதே, ஒரு பையனா? ஆமா பாஸ், ஒரே பையன். அந்த ஒரு பையன் தான் எங்க எல்லாரையும் போட்டு அடிச்சது.
ரொம்ப கொடுமையா இருக்கு பாஸ் அவன் அடி. ஒரு சின்ன பையனை பார்த்தா பயப்படுறீங்க? இன்னும் டைம் இருக்கு பாஸ், நம்ம ஓடிடலாம். இல்லனா அடி பின்னிடுவான், அதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்கவும் முடியாது. அந்த கதையெல்லாம் விடுங்க. ஒருத்தனை துரத்திட்டு போனீங்களே, அவன் என்ன யாருன்னு முதல்ல சொல்லி. அவன் போட்டோ எடுத்துட்டு இருந்தான் பாஸ், ஒருவேளை ரிப்போர்ட்டரா இருப்பானோ? ஒண்ணுமே புரியலப்பா. ஃபாக்ஸும் பேந்தரும் பெரிய கேங் ஆச்சே, அவனுங்க நம்ம ஊருக்கு எதுக்கு வந்தானுங்க? இவங்க எப்பவுமே வெளியூர்ல தான் இருப்பாங்க. இவங்கள வேதாஸ் நகரத்துல இப்பதான் முதல் முறையா நான் பாக்குறேன். நிச்சயமா இங்க ஏதாவது பண்றதுக்கு தான் வந்திருக்கணும். நம்ம பழைய நியூஸ் எல்லாம் பார்த்தோம்னா என்ன நடக்க போகுதுங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் செயின் ஃபோல்டிங் டேங்க் எடுத்துக்கிட்டு வேதாஸ் நகரத்துக்கு வராராம். சிவா சிவா சிவா, இரு இரு இரு. நீ என்ன சொன்ன? நீ இப்போ என்ன படிச்ச? டாக்டர் செயின் ஃபோல்டிங் டேங்க் எடுத்துக்கிட்டு வேதாஸ் நகரத்துக்கு வராராம். இதுதான் விஷயம். இந்த ஃபோல்டிங் டேங்க வீனஸ் நகரத்துக்கு நம்ம வேதாஸ் நகரம் வழியா தான் கொண்டு போயாகணும். அதுவும் ஆர்மி எக்ஸிபிஷனுக்காக. இது பெரிய ஸ்பெஷல் ஃபோல்டிங் டேங்க். இந்த ஃபோல்டிங் டேங்க்னா என்ன அங்கிள்? டாக்டர் செயின் இதை எப்படி தயாரிச்சிருக்காருன்னா, இதை சின்னதாக்க முடியாதுங்கிறதுனால இதை ஃபோல்ட் பண்ற விதமா தயாரிச்சிருக்காரு. இதை ஃபோல்ட் பண்ண முடியும்ன்றதுனால இதை ஈஸியா எங்க வேணாலும் கொண்டு போலாம். இதுல இருந்து எனக்கு தெளிவா தெரியுது என்னன்னா, அவனுக்கு 2 பேரும் வந்திருக்கிறது இதை கொள்ளையடிக்கணும்ன்றதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த கேங் டேங்க கொள்ளையடிக்கிறதுக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்தடிச்சு ஓடி வந்திருக்கீங்க நீங்க. உங்களை நம்பி இப்படி நான் அந்த பெரிய மிஷனை பண்றது? அந்த பையன் நிச்சயமா திரும்பி வந்து பிரச்சனை பண்ணுவான். அதனால நீங்க எல்லாரும் கிளம்புங்க. அந்த பையனை தேடி புடிச்சிங்க கூட்டிட்டு வாங்க. இல்ல பாஸ், இல்ல, அது நம்மளால முடியாத வேலை. நீங்க ஸ்பெஷல் கமாண்டோஸ் படையை தான் அனுப்பணும். எஸ் பாஸ். ஒரு பையனை போய் நீங்க எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிட்டு வரணும். நீயும் உன் கமாண்டோ டீமா போறீங்க. டக்குன்னு அந்த பையனை பிடிச்சிட்டு உடனே வரீங்க. அதுக்கு சார் என்னோட கமாண்டோ டீம். நானே தனியா போறேன். அந்த பையனை பிடிச்சிட்டு பாத்ரூமா இங்க கூட்டிட்டு வரேன். ஓ இல்ல இல்ல, அவன் ஒருத்தனே 5 பேருக்கு சமமான பையன். சரி, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். அவனோட போட்டோ ஏதாவது இருந்தா கொடுங்க. போட்டோ இல்ல. அதோ போயிட்டு இருக்கான் பாரு முன்னாடி. இல்ல அந்த முன்னாடி போற பையன் இல்ல. இல்ல தப்பா பாக்குறீங்க. அது பின்னாடி இருக்கான். ஆமா ஆமா ஆமா, அவன் வளரத தயவு செஞ்சு நீ நிப்பாட்டு. அந்த 4 பேர்ல ஒருத்தன் தானே. நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். கிளம்பு. நான் இப்ப வந்துடுறேன். நீங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள யார் திறமசாலி, பெரியவங்கன்னு கூட பார்க்காம அடிக்கிறது யாருன்னு சொல்லுங்க. நான் தான். இங்க இருக்கிறதுலயே நான் தான் ரொம்ப திறமசாலி. என்ன தவிர இங்க வேற யாரு திறமசாலியா இருக்க முடியும் சொல்லுங்க? ஒரு தடவை எங்க கிராமத்துல வம்பு பண்ணவங்கள நான் அடிச்ச அடி இருக்கே, பாவம், நான் பிளாக் பெல்ட்னு வந்தவங்களுக்கு தெரியாம போச்சு. 10 நிமிஷத்துல எல்லா ப்ராப்ளமும் சால்வ். வாவ், நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீயா இந்த வேலை செய்யறேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அங்கிள், ஆளை பார்த்து என்னைக்கே எடை போடாதீங்க. எங்களுக்குலாம் மூளை பெருசு. அப்படியா? அப்ப வா. காப்பாத்துங்க சிவா, சிவா காப்பாத்துடா சிவா. ஆமா, என்னை எங்க கொண்டு போறீங்க? எதுக்காக கொண்டு போறீங்க? எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நீதானே எங்க ஆளுங்களை போட்டு துவைச்சு எடுத்தது. இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நானாவது அடிக்கிறதாவது. நான் இது வரைக்கும் அடி மட்டும் தான் வாங்கியிருக்கேன். உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பொய் சொல்றியா? இல்ல நான் பொய் ஒண்ணும் சொல்லல, என்ன நம்புங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். நான் வாழ்க்கையில எப்பவுமே பொய் தான் பேசுவேன். நான் இன்னைக்குதான் உண்மையை பேசுறேன். அடிக்கிறவன் பின்னாடி வந்துட்டு இருக்கான். இதோ சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கான் பாருங்க. அதோ பாருங்க எவ்வளவு ஸ்பீடு. என்ன பார்த்தா அந்த மாதிரி சைக்கிள் ஸ்பீடா வர மாதிரியா தெரியுது. சொல்லுங்க.
ஏண்டா நான் அடி வாங்குறத வேடிக்கையாடா பார்க்க வந்தீங்க? போய் அடிங்க அவனை. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அட்டாக் பண்ணுங்க. அவனை ஈஸியா பிடிச்சிடலாம். வேண்டாம் வேண்டாம், என்னோட டர்ன் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு சிவா. வேணும்னா நீ இவங்களை வேணா நீ அடிச்சுக்கோயே. வேண்டாம் வேண்டாம், எங்களை அடிக்காத, எங்களை அடிச்சிடாத, வேண்டாம். வேண்டாப்பா, போதும், ஏற்கனவே அடி வாங்கிட்டோம் நாங்க. ஓகே, கேக்குற கேள்விக்கு பதில் சொன்னா விட்டுறேன். நீங்க எல்லாரும் வேதாஸ் நகரத்துக்கு எதுக்கு வந்தீங்க? என்ன பிளானோ எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லுங்க. நான் உன்கிட்ட அந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டா எங்க பாஸ் என்ன சும்மா விட மாட்டாரு. அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. நான் ஒரு அற்புதமான இடத்துக்கு உங்களை அனுப்பி வைக்கிறேன். அவனால கண்டுபிடிக்கவே முடியாது, பாத்துக்க. அதுதான் ஜெயிலு. சீக்கிரமா சொல்லு, சீக்கிரம் பிளான் என்னன்னு சொல்லு. இந்த பாக்ஸோட தந்திரத்துல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இந்த பேந்தர் கூட ஒருத்தன் மோதி ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. போய் அடிங்க அவனை. சிவா, அங்க பாரு, பேந்தரும் ஃபாக்ஸும் அந்த கண்டெய்னரை உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை இங்க இருந்து எங்கேயாவது தூரமா கூட்டிட்டு போகணும், இல்லைன்னா நிறைய சேதம் ஏற்படும். அந்த பையனை விடாம அழிச்சிரு. இந்த பையன் எங்க போனா? அந்த பையன் எங்கேயோ போறான், அவனை விடு. நம்ம உடனே டேங்க் கூட இங்க இருந்து தப்பிச்சாகணும். அட, அங்க எதிரில இருக்கான்.
நிறுத்துங்க சண்டையை நிறுத்துங்க இல்லைன்னா நம்ம டேங்க் கூட கீழே விழுந்து போயிடுவோம். நிறுத்துங்க நிறுத்துங்க, இது மலை மேல இருந்து விழ போகுது. ஓகே 5 செகண்ட் பிரேக் தரேன். போதும்பா, எவ்வளவுதான் எங்களை அடிச்சுக்கிட்டே இருப்ப. சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு ரூட் சொல்றேன், நீங்க அந்த வழியா வண்டி ஓட்டுங்க. ஓகே ஓகே. நேரா இருக்கே அந்த பில்டிங் கிட்ட போய் வண்டி நிறுத்துங்க. நேரம் வா, நேரம் என்ன இருக்கு தெரியல, அதான் ஜெயில். லட்டு சிங் சார், எங்களை காப்பாத்துங்க. இந்த சிவா கிட்ட இருந்து எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க சார். ரொம்ப அடிக்கிறா சார் அவன். என்ன பவர் அவனுக்கு. ஐ, இப்ப சொல்லு, உன்னோட ஃபாக்ஸ் தந்திரம் எங்க போச்சு? அதை விட இந்த சிவா ரொம்ப தந்திரமா இருக்கான்பா. ஆமா, உன் பேந்தரோட பவர் என்னாச்சுன்னு சொல்ல இப்போதான். சிவா கூட மோதி யாராலையும் ஜெயிக்க முடியாது. தேங்க்யூ வெரி மச் சிவா. இன்னைக்கு மறுபடியும் ஒரு முக்கியமான பொருள் தேவையில்லாதவன் கைக்கு போகாம காப்பாத்தப்பட்டிருக்கு.